வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டாரு. இப்ப குண்டர் சட்டம் மேல போடப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசே வந்து பின்வாங்க வச்சு நீக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேல சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு வந்து வெளில வந்திருக்காரு. ஸோ திமுக ஒரே கொண்டாட்டமா இருக்கு. திமுக எதிர்ப்பாளர்கள் சவுக்கு சங்கர் வெளில வந்ததுனால ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் வெளில வந்ததுனால அரசியலுங்க என்ன மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும், சவுக்கு சங்கர் என்ன மாதிரியான அரசியலை கையில எடுப்பாரு, நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை எப்படி பார்க்கணும், செந்தில் பாலாஜி திமுக எந்த அளவுக்கு வலு சேர்க்க போறாரு, அவருக்கு என்ன அமைச்சர் பதவி வந்து கொடுக்கப்படுமா, எந்த இலாக்கா ஒதுக்கப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். அதிரடியான வாரமாக இல்லையா? தொடர்ச்சியா நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த கண்டென்ட் போடுறதுங்கிற அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, முதல்ல சவுக்கு சங்கர் வெளியில வந்திருக்காரு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வெளியில வந்திருக்காரு. நீங்க தான் சொன்னீங்க செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களான்னு. அதுல என்னன்னா கண்டிப்பா கொடுப்பாங்கிறதா நம்மளுடைய கணிப்பு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு, அவருடைய பதவியை வந்து திரும்ப பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அவருக்கு வந்து. ஏன்னா அவர் வந்து இன்னும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. அவர் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த குற்றம் சாட்டப்பட்டதுல வழக்கு நிலுவையில் இருக்கு. பெயில், நான் வெளியில இருந்து வழக்காடுறேன், நான் வெளியில இருந்து நான் வந்து அதுக்கு அடி பண்ணிடுறேன்னு சொல்லி தான் அவர் வெளியில வராரு. இப்ப பெயில் எடுத்து இப்ப பெயில்ல இன்னும் மேபி கேசஸ் வேகமா முடிச்சு ஒரு குற்றவாளின்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்படின்னா தண்டனை சட்டத்துக்குள்ள போயிடுவாரு. அப்பதான் அவரால் அமைச்சர் பதவியை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இப்ப அவர் வந்து ஜெயிச்சது செல்லும். அவர் அமைச்சராக பதவி ஏற்பதற்கு முழு தகுதி பெற்றவராகவே இருக்கும் பட்சத்தில் ஏன் கொடுக்காம இருக்க போறாங்க? திமுக ஏன் கொடுக்காம இருக்கும்? அவர் கொடுக்காம இருந்தா தான் திரும்பி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்க. என்ன துறை கொடுப்பாங்க? எல்லா துறையும் மாறி கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையில மேபி ஒரு மாற்றம் ஏற்படலாம். இவருக்கு மட்டும் பொறுப்பு கொடுக்காம இன்னும் நிறைய பேருக்கு பொறுப்பை மாற்றி வெவ்வேறு துறைகளை மாற்றி ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஸ்டாலின் டைலாக் தான் ஞாபகம் வருது, மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு. அது நிறைய டைலாக்ஸ் இருக்கு. பழுக்கும் என்னமோ சொல்றாரு, பழுக்கும் வழுக்காது. யாருப்பா எழுதி கொடுக்குறான் தெரியல, என்னமோ சொல்லு. சூப்பர் சுப்புவா போறோம் இல்ல, நிறைய சொல்றாரு பழமொழிகள். அப்ப இதுதான் ஃபேமஸான ஒரு பழமொழி, யானை வரும் பின்னே மணி. அது பழமொழி, இவர் மாத்தி அப்படியே புதுமொழி, அதாவது புதுமொழியா சொன்னாரு. அப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தொடர்ச்சியா வைக்கக்கூடிய கேள்வி. அவங்க அனிமே மாற்றி அமைப்பாங்க, அமைச்சரவை முழுக்க மாற்றி பொறுப்புகள் மாற்றி. அது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளையாட்டுத்துறை இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சராகவே கொண்டு வந்தா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லாம தான் இருக்கும். துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு நெப்போட்டிசம் அப்படி நடக்கலாம். அந்த நெப்போட்டிசம் தானே சொல்ல முடியாது, தந்தை கடுத்து அப்படி இல்ல டைனாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு அஜித் பாட்டும் கூட அதுக்கு எதிராக இருக்கும். அது என்ன பாட்டுன்னு மறந்துட்டேன், கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு என்ன அந்த பாட்டா? ஆமா, இதெல்லாம் விஜய்க்கு எதிராக எழுதப்பட்டதுங்கிறாங்க. ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது அது உதயநிதிக்கு எதிராக எழுதப்பட்டது அப்படி. ஓகே, இல்ல இந்த நேரத்துல வந்து முதல்வர் டெல்லிக்கு வேற வந்து கரெக்டா போயிருக்காருங்க. சோ ரெண்டு விஷயத்துக்கு சம்மந்தப்படலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு, செந்தில் பாலாஜி வெளில வந்ததுக்கு அது சம்பந்தம் இருக்கு. உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கான ஒரு அது ரெண்டுமே ஒன்றாக அமைய போகிறது. இவருக்கும் விளையாட்டுத்துறையை மேபி கொடுத்துட்டு, எனக்கு என்னமோ ஒரு சஃபில் மட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. நிறைய துறைகள்ல இருந்து அமைச்சர்கள் மாற்றப்பட்டு ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதான் அந்த பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ், துரைமுருகன், இவங்க எல்லாம் வந்து மேபி போதுங்க, இவ்வளவு வயசாயிருச்சு, உங்களுக்கு எதுக்குங்க அனுபவம், உங்களுக்கு எதுக்கு? கலைஞர் கருணாநிதிலாம் வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல அவர் இப்ப பொறுப்புலே இல்லையே, அவர்லாம் அப்படி எழுதி 25 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் போன்ற வயசானவங்களை எல்லாம் கட்சி விட்டு மேபி கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சஃபில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஒரு கொலாபரேஷன் நடக்கும். அதுல துணை முதல்வராக உதயநிதி அவர்களை கொண்டு வந்து விடுவார்கள் என்பதுதான் பேச்சாக இருக்கிறது. அநேகமாக பழம் பழுத்து விடும் என்றுதான் தோன்றுகிறது. நம்ம பார்ப்போம். அதெல்லாம் திமுகவுடைய அரசியல் வைங்களேன். ஆனா இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு ஊழல் பெரிய அளவு நடந்திருக்கு. ஊழல் நடந்தனாலதான் இத்தனை மாசங்கள் வந்து இவர் உள்ள இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அப்போ ஒரு ஊழல்வாதியாகத்தான் மக்கள் அவர்களை பார்ப்பாங்க. ஒரு ஊழல்வாதி அவர்களுக்கு திமுக வந்து முட்டு கொடுப்பதாகத்தான் பார்க்கப்படும், பேசப்படும். எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ இவரை வந்து சிறையில வைக்கணும்னு போராடிய ஒரு கட்சி இல்லையா? அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தாங்க போராடுவாங்க. அதனாலதான் சொல்ற, திமுக வந்து ஒரு நல்ல எதிர்கட்சி. ஆளுங்கட்சியா வரும்போது திமுக வந்து ஒரு பாசிச செயல்பாடு கொண்ட கட்சி. எத்தனை பேர் மேல குண்டாசு பாருங்க. கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை இல்லை, அது ஒரு தனி கண்டென்ட். சரி விடுங்க, அது நம்ம இப்ப ஆதவராமா அவர் ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு.
அவருக்கு எதிராக வந்து ஒரு பெரும் பட்டாளமே அவர் வந்து பிஜேபியால் இயக்கப்படுவார்னு சொல்லி அவருக்கும் இது பண்ணி கொஞ்ச நாள் எனக்கு இந்த பேச்சுக்கள் தொடர்ந்துச்சுன்னா திருமாவளவன் அவர்களே பிஜேபியால் இயக்கப்படுபவர்னு பேசுவாங்க. யார் பேசுவானு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான். அண்ணன் திருமாவளவன் சொல்லி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து திருமாவளவனே பிஜேபியில இயக்கப்படுவார்னு பேசுற இடத்துக்கு வந்துட்டாங்க. பக்கத்துல ஆல்ரெடி மரியாதை குறையுது, லைட்டா குறையுது. வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்க கொடுக்கறத வச்சுட்டு இது எப்படி நீங்க வந்து உரிமை கிருமி எல்லாம் பேசலாம், உங்களை எல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம், அதுக்கு மேல நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல்ல தாக்குதல். என்ன சார் பிளாஸ்டிக் சார் அப்படிங்கிற மாதிரி. அது அப்புறம் வந்து இந்த கரும்புலி செம்புலி குத்திய விடுதலை சிறுத்தை கூட்டம் ஒண்ணு இருக்கும். அது கரும்புலி செம்புல திமுக கொடி வண்ணம். ஓகே, புரியுது. அப்படிதான் சொல்லுவாரு. அப்ப அந்த ஆட்கள்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராகவே கருத்தெல்லாம் தெரிவிக்க தொடங்கி விட்டார்கள். ஆனா பாத்தீங்கன்னா தலைமை வந்து இன்னும் அமைதி காத்துக்கொண்டு கூட்டணி ஆட்சி அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஆதவர்ஜுன் அவருடைய கருத்து என்பது திருமாவளவனுடைய கருத்து போலதான் தெரிகிறது. அப்ப அந்த கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு சாதகமான சில கட்டமைப்புகளும் உருவாகி கொண்டே இருக்கு. பாருங்க, இப்ப செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு வித கேஸ்டிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்களா? ஆமா, செந்தில் பாலாஜி அவர் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாகத்தான் திமுகல ப்ரொஜெக்ட் செய்யப்படுற ஒரு ஆளு. அவர் வந்து அவர் ஊழல்வாதியாகவும் அறியப்படுகிறார். அவருக்கு திரும்ப பொறுப்பு கொடுத்தாங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ட்ராக் ஓபன் ஆகுது பாருங்க. ஊழல்வாதிகளுக்கு ஐயகோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ காலம் என்பது அப்படி அமைகிறது தனியா. பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப இதுதான் நடக்க போகிறது. இவர் செந்தில் பாலாஜி வருகிறார், அவருக்கு பொறுப்பு கொடுக்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது. அதுக்கப்புறம் இவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க போகிறது. அதற்கு வந்து பாஜக தரப்புல இருந்தோ இதுல இருந்து அழுத்தமோ இழுத்தமோ எதுவும் வராமல் இருப்பதற்கு அந்த ஒரு சமரச போக்கும் இவர்களிடம் இருக்கும். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எந்நேரமும் ஆட்சியை இழக்கலாம்ங்கிற ஒரு பேலன்ஸ்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திமுகவுடைய ஆதரவு அவங்களுக்கு சப்போஸ் இன் கேஸ் அப்படின்னா தேவைப்படும். திமுகவும் அது மாதிரி அப்படியே உத்தம கட்சி எல்லாம் கிடையாது. தேவைன்னா வந்து RSS ஒரு சமூக இயக்கம், திராவிட கழகம் போல RSSம் ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களால கட்டுரைகள் எழுத முடியும். அதனால கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியவர் தான். ஹெச் ராஜாவை இன்னைக்கு எல்லாம் போட்டு திட்டுறாங்க. அவங்க காலகட்டத்துல கூட்டணியில பாஜகவுக்கும் கொண்டு வந்ததே இவங்கதான் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்ததெல்லாம். அப்ப விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், என்ன வேணாலும் நடக்கலாம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனம். சரி, இதுல இப்ப சைட்ல திமுகவுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு அதிகப்படியாக விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக போராளி. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா இல்லையா? ஊடகவியலாளர் நம்ம சொல்றோம், அது ஒரு மரியாதை நிமித்தமா நம்ம சொல்றோம். அது என்ன போராளி? வெளில வந்துட்டாரு, கொஞ்சம் பயந்து. அவரு வெளியில வந்துட்டு அப்படியே பயந்து, வெளியில இருக்கும் போதே நம்ம தானே போட்டு அது நிறைய பேர் ஆத்துனது. அவர் இன்னும் உள்ள போனோடதான் நம்ம வந்து அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க. பழைய வீடியோ எல்லாமே ஆரம்ப கட்டத்தில இருந்தே சவுக்கு சங்கர் ஒரு நேர்மையற்றவர்ங்கிறத நம்ம ஆரம்பத்தில இருந்தே எக்ஸ்போஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ரீசன் நம்ம ரொம்ப லாஜிக்கான விஷயங்கள் வச்சுதான் நம்ம சொல்றோம். நம்ம அப்பெல்லாம் வந்து அவர் 3 கோடி ரூபாய்க்கு வீடு வந்து எனக்கும் தெரியாதுங்க, நான் கூட நம்பல அதெல்லாம். சரி, என்னடா ஒரு மனுஷன் உள்ள போனோன்னே இப்படியாடா அவதூறு பரப்புவீங்க, ஏன்னா நம்ம மேல அவதூறு பாட்டி பழகிறாங்களாமே நிறைய பேர். நம்ம செவிவெளி செய்திகள் அதான் காசு வாங்கி நம்ம அப்படியே வசதியா வாழ்வது போல இந்த அவதூறு தரலன்னு வச்சுக்கோங்க, என் பங்க நான் மாட்டி விட்டுருவேன். ஏங்க நானும் பிழைக்க வேணாமா? இதுங்க கதையா இருக்கு. அப்ப இங்க வந்து அரசியல் இங்க பேசுறவங்க எல்லாத்துக்குமே எவனோ ஒருத்தன் காசு கொடுத்துட்டு இருக்கான்னு பேசுறதே ஒரு முட்டாள்தனம். காசு வாங்கிட்டு பேசுறவன் இருக்கான், ஆனா அவன் அம்பலப்பட்டு போயிடுவான். ஐயோ உரிமையில பேசிட்டோம், சரி விடுங்க பரவாயில்ல இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி என்னங்க ஒரு கொள்கை இல்லாம கோட்பாடு இல்லாம காசு வாங்கிட்டு பேசுறவனுக்குலாம் அப்படி என்ன மரியாதை? அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா பீப்புள் ஃபயர் விடுறாங்களே, இனிமேல் பாடுறா தலைமை வந்துட்டான்டா இனிமேல். நான் இப்ப சவுக்கு சங்கரை பத்தி நான் பொதுவா தான் பேசுறேன். நீங்க ஏங்க சவுக்கு சங்கரை கொண்டு உள்ள சொல்றீங்க? நான் பொதுவா சொல்றேன். சரி, காசு வாங்கிட்டு அரசியல் பேசுறதுக்குலாம் வந்து அது ஒரு தகுதியான நான் பாக்கல. ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கைக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். கஷ்டமோ நஷ்டமோ உண்மையை பேசிக்கிட்டு அவங்க வளர்றாங்களோ வீழ்றாங்களோ உண்மையை பேசிட்டு கடைசி வரைக்கும் இருந்தா இருப்பானா அது வேற. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாதவங்களை நம்பி மக்கள் ஏமாந்து கொண்டிருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். உண்மையாக இருப்பவர்களையும் வந்து இவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு இந்த குறுக்குசால் ஓட்டுற கிறுக்கணுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஏளனம் பேசுறது இவங்க கொண்ட கொள்கைக்கு மாறுறாங்களா? இவங்க ஆரியம் தீதுங்கிறாங்க, பாஜக தீதுங்கிறாங்க. இந்த பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பேசுறாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துல பேசுறாங்களான்னு பார்க்கணும். பாஜகவை துவச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பாஜக ஆதரவாலாம் நிக்க முடியாது. அதே போல இவங்க திராவிடத்தை எங்கேயாவது ஏற்கிறாங்களா? திராவிட கட்சிகளோட இவங்களுக்கு ஏதாவது நட்பு பாராட்டிக்கிட்டு ஏற்கிறாங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழர், சசிகலா அவங்க தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் நாங்க போய் உட்காந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்குறோமா?
இல்லைங்க டபுள் பட்சத்துல ஸ்டாண்டர்ட்ஸ். இதெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட். நம்ம என்னன்னா ஒரு ஊடகமா நம்ம கூப்பிட்டாங்கன்னா நம்ம பேசுவோம். நான் தான் சொல்றேன், எந்த டிவி நம்மள எப்படி கூப்பிட்டாலும் ஒரு லைவ்ல ஒரு டிபேட்டோ ஒரு கருத்து கேட்கறாங்களோ அது ஒரு ஊடகமா மதிச்சு நம்ம போய் பேசுவோம். ஏன்னா நம்ம கருத்து அந்த தரப்புலையும் போய் சேரணுங்கிறது நம்மளோட நோக்கம். நம்ம நோக்கம் என்ன, அவங்களும் தமிழ் தேசியம் பக்கம் திரும்பணுங்கிறது நோக்கம். நம்ம வந்து பேசு தமிழா பேசு சேனல்ல பேசுறோம், அவங்க பிஜேபிக்கு ப்ரோவா இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சேனல் தான். ஏன் அவங்க கூப்பிட்டா நான் போய் பேசுறேன்? அதுக்கான அடிப்படை காரணம் அங்க இருக்கக்கூடிய சிலரும் தமிழ் உணர்வு கொண்டவங்க யாராவது இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்னு நம்ம போய் பேசுறோம். வருதோ வரலையோ நம்ம போய் பேசுவோம். பொது சேனல்கள், பொது ஊடகங்கள், நமக்கு நம்மளோட கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் முரணாக செயல்படக்கூடிய எத்தனையோ ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம்ல நம்மள கூப்பிடும் பொழுது நம்ம போய் பேசிக்கிட்டு தான் வரோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணு அங்க போயிட்டு மேனேஜராவோ சேலரி கொடுங்க, சம்பளம் கொடுங்க, நம்மளாம் ஒரு கவரும் கூட வாங்க மாட்டோம். அவங்களாம் கொடுப்பாங்க, சார் வந்துட்டு போனதுக்கு அப்படின்னு. வேண்டான்னு சொல்லிட்டு வரவேன். வாங்கினாலும் தப்பு இல்ல, பட் சொல்றேன் வேண்டான்னு சொல்லிட்டு வருவேன். ஏன்னா நான் வந்து நீங்க எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட கருத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க கூப்பிடுறீங்களா, அதுவே போதும். வெட்டாம போடுங்க. நீங்க வந்து வெட்டாம போடுங்கிறத அதை வெட்டுவாங்க பண்ணுவாங்க எல்லாம் நமக்கு தெரியுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சான்ஸையும் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம இங்க வைக்கக்கூடியது வந்து கருத்தியல் போறது, ஒரு பெரிய ஒரு வாறு. இந்த புரிதல்ல மக்கள்கிட்ட இந்த தமிழ் தேசிய சிந்தனை விதைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதை நம்ம எங்கெங்கெல்லாம் வழி கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்குதோ, அது எல்லா இடத்துலயும் போய் பரப்புறோம். இதுக்காக வந்து எத்தனையோ ஊடகங்கள், அந்த ஊடகங்களுக்கு தெரியும் நான் யாரு, எப்படி, என்ன மாதிரி ஸ்டாண்ட்ல இருக்கிறவன்ட்டு கூப்பிடுவாங்க. மேக்சிமம் நான் சொல்றது என்ன, டாக்ஸி மட்டும் பண்ணிருங்க, போயிட்டு வரதுக்கு செலவு பண்ணி. ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு எப்படியும் ஒரு 1000 ஒரு 600 ரூபாய் பெரிய பொருளாதார பேக்கப் இல்ல, அது தெரியறது இல்லையா எங்களுக்கு. நமக்கு இந்த போயிட்டு வர்றதுக்கு ஆகிற செலவு, அந்த செலவையே வந்து நம்ம பேர் பண்ணிட்டு போறதுக்கு நம்மளால முடியறது இல்லை. அதனால நம்ம என்ன சொல்றோம், அது மட்டும் ஏற்பாடு பண்ணிருங்கம்பாங்க. அவங்க புக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்க யாராவது வந்து அவங்க சேனலோட வண்டி இருக்கும், வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. இதுதான் நடக்குது. இது மட்டும்தான் அந்த ஊடகங்கள் நமக்கு இதுவரை செலவு செய்யக்கூடிய செலவு கணக்கு. இப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தவிர்த்து இந்தாங்க நீங்க பேசிட்டு போறீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பணம், இந்த ஒரு கண்டென்ட் போடுறீங்க, இந்தாங்க ஒரு பணம், கிடையவே கிடையாது. நிறைய பேர் போன்ல கேட்பாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா கூட சொல்லிருங்க. நம்ம பேட்டி கொடுக்காம இருப்போம். நம்ம ஏன் கொடுக்காம இருப்போம், டைம் இல்லாம இருக்கும், இல்ல வேற அவங்க நினைச்சிட்டு சார் உங்களுக்கு ஏதாவது நாங்க செஞ்சிடலாமான்னு கேட்பாங்க. சார் அதெல்லாம் இல்ல, நீங்க செஞ்சாலும் நான் அது அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து பேசுற டைம் எனக்கு கிடைச்சுன்னா பேசுவேன், என்ன டாபிக்னு சொல்லுங்க, எனக்கு டைம் கிடைக்கும் போது பேசுவேன். சில டைம்ஸ் டைம் கிடைக்காது, இல்ல சில டைம்ஸ் இந்த டாபிக்கை நான் பேசிடுவேன் வேற சேனல்ல, 10 சேனல்ல அதை போய் பேசிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிடும். அதனால நான் பேசலைங்க, வேற ஏதாவது டாபிக் வரும்போது நான் வந்து பேசுறேன்னு சொல்லிடுவேன். இதுதான் நடக்குது. நம்ம ரெகுலரா ஒரு சேனல்ல பண்ணி கொடுங்க, பேமெண்ட் கொடுங்க, போய் பேசுங்கிற அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஏன்னா அது ஒரு அதுவே ஒரு தப்பா நான் பாக்குறேன். அதுவே ஒரு தப்பான ஒரு முறையா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஊடகம் நம்மளை எடுத்து போட்டு நம்ம கருத்துக்களை பரப்புறதுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இந்த கருத்தை நான் பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு வருமானம்? என்னுடைய வருமானம் நம்ம இங்க நம்ம சேனல் நடத்துறோம், இது நடத்துறோம், இதன் மூலியமா நம்ம வருமானத்தை எடுத்துக்க போறோம். என்னோட கருத்தை போய் நான் வேற ஒரு சேனல்ல போய் பேசுறதுக்கு எனக்கு எதுக்கு வருமானம்? என் கருத்து பகிர்றது இல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தானே. அப்ப அந்த உளவியல் இருக்கும். அதனால இந்த மாதிரி இந்த அவதூறு பரப்புற கூட்டங்கள் மக்கள் நம்பினா நம்பிட்டு போங்க. பட் உண்மை நிலை சொல்லிடுறோம். ஓகே, சவுக்கு சங்கர் அப்படிப்பட்டவரா? இந்த கேள்வி இருக்கு பிரதர். எல்லாருமே ஒரு காலகட்டத்துல வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஃபேமிலில இருந்து வந்திருக்கலாம், பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு சில நம்பிக்கை எனக்கும் இருந்தது. அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கும் நான் ஃபயர்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா செம்மையா பேசுறாருடா, யாருக்கும் பயப்பட மாட்டேறாருன்னு சொல்லிட்டு அவர் காணொலி வந்தா சேவ் டு வாட்ச் லேட்டர்ல போட்டு எல்லாத்துலயும் பார்த்துட்டு இருந்தேன். பட் கொஞ்சமா வந்து கொஞ்சம் அறிவு இருக்கா அவங்களுக்கு வந்து காமன் சென்ஸ் இருந்தா புரிஞ்சிடும். அவளோட கலர் வந்து மாறிட்டே இருந்துச்சு பிரதர். அதாவது நம்மளாம் அதுதான் பேசிட்டு இருக்கோம் முன்னாடி. இந்த இதுல இவர் வெளியில இருக்கும்போது நம்ம பேசியிருக்கோம். அப்ப என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல இவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு, சவுக்கு சங்கர் நம்ம எல்லாருக்கும் தெரிய வர காலகட்டத்துல அவர் வந்து ப்ரோ டிஎம்கே. அப்ப டிஎம்கே ஆட்சி அதிகாரத்துல இல்ல. அன்னைக்கு நான் என்னவா இருந்தேன்? தமிழ் தேசியவாதி. டிஎம்கேக்கு என்னவா இருந்தேன்? அன்னைக்கு நான் பிஜேபிக்கு என்னவா இருந்தேன்? இன்னைக்கு என்னவா இருக்கேன்? அதேதான். இன்னைக்கு நான் டிஎம்கேக்கு என்னவா இருக்கேன்? இன்னைக்கு நான் ஏடிஎம்கேக்கு என்னவா இருக்கேன்? என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறல. சோ நான் சவுக்கு சங்கரை கேள்வி கேட்பதற்கு உரிமை பெற்றவனாக நான் கருதுகிறேன், நியாயம் பெற்றவனாக நான் கருதுகிறேன். ஆனா இதே சவுக்கு சங்கர் டிஎம்கேவை ஆதரிச்சார். அந்த டைம்லயே நம்ம என்ன சொன்னோம்னா, பிஜேபியை பூதாகரப்படுத்தாதீங்க, பிஜேபினால ஒரு பெரிய அளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடாது. ஆனா பிஜேபியை நீங்க பூதாகரமா காட்டி திமுக தான் ஒரே மாற்றுன்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது திமுக காரங்கெல்லாம் பயங்கரமா காஞ்சி போய் கிடக்குறாங்க. 10 வருஷமா ஆட்சி அதிகாரத்துல இல்ல, பெரிய அளவு ஊழல் நடக்கும், பெரிய அளவு சட்ட ஒழுங்கு சீரழிவுகள் ஏற்படும். எல்லாம் லைன் பை லைன் நான் பேசியிருப்பேன். பழைய காணொலிகள் இன்னும் அப்படியேதான் இருக்குது. வீடியோஸ் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி செங்கோல் டிவிலையும் இருக்கும், வள்ளல்லையும் இருக்கும், போய் பாருங்க, வெரிஃபை பண்ணி பாருங்க. சவுக்கு சங்கரை பத்தி பேசும்போதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது நீங்க தேவையில்லாம பிஜேபியை பூதாகரப்படுத்தி திமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, இது தப்புன்னு சவுக்கு சங்கர் மட்டும் சொல்லல,
ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்துல 2 பேரும் மாறி மாறி உட்காந்துட்டு தோழர்னு பேசி திமுகவுக்கு அவ்வளவு முட்டு கொடுத்து இவங்கனால திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நடந்திருக்கு. மக்களோட உளவியலை மாத்துறதுக்கு இவங்களுடைய ஒரு உந்து சக்தி இருந்துச்சானா இருக்குது. கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 5% 10% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எதுக்காக பண்ணாங்களா எனக்கு தெரியாது, ஆனா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வராங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசம் இல்ல ஒரு 5 மாசம் நடக்குது ஆட்சி. ஒரு 6வது மாசத்துல இவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு எகெயின்ஸ்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு இந்த டைம்ல. இந்த அரெஸ்ட் வந்து ஆக்சுவலா பிஜேபி பேஸ்டா தான் ஏதோ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனாரு. அதுல வந்து அப்புறம் திமுக வெளியில வந்து ஆனா திமுகவுக்கு எகெயின்ஸ்டா அவர் பேசினாரு. திமுகவுக்கு எகெயின்ஸ்டா பேசும்போது நீதிமன்றத்துக்கு எதிராக பேசி அதான் நீதிபதிகள்லாம் பெண் காவலர்களை வந்து தவறா பயன்படுத்துறாங்கிற மாதிரி பேசினதுக்கு அவர் கைது செய்யப்படுறாரு. அந்த கைது முடிச்சு வெளியில வரும்போது திமுக எகெயின்ஸ்டா பேசினாரு. புரியுதுங்களா? திமுக எகெயின்ஸ்டா அவர் பேசும்பொழுது என்ன சொன்னாருங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னதுமா சொன்னாரு, நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவா இப்ப பேசுற மாதிரி இருக்கேன்னு ஒரு ஊடகவியலாளர் கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து இவங்களுக்கு அவங்க பரவாயில்ல, அவங்க வந்தா இப்ப என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினது ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு. ஊடகவியலாளர் போய் கேட்பாங்க அந்த டைம்ல வெளியில வந்தப்ப. அப்பதான் வந்து சவுக்கு சங்கருடைய ரியாலிட்டி அப்பட்டமா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இதே பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக ஆதரவா பேசுனீங்க. அப்ப நீங்க உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும், ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும், ஏங்க அவங்களும் தப்புங்க ஆனா இவங்களும் தப்புங்க, இவங்களை நான் நல்லவன் நினைச்சு நான் வந்து ஆதரவு கொடுத்தேங்க, இப்ப எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா மக்களோட நிலைமை என்னன்னு தானே பேசியிருக்கணும் நல்லவரா இருந்தா. பட் இவரோட ஃபேஸ் எனக்கு எப்ப ரிவீல் ஆகுதுன்னா, அப்ப வந்துட்டு பிஜேபி வந்தா அப்பதான் எனக்கு புரிஞ்சு இவருடைய மனம் என்பது குரங்கு மனம். குரங்கு சும்மா இருக்காது, ஒரு மரம் விட்டு இன்னொரு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். இந்த மரத்துல பழம் இருக்கும், எடுத்து சாப்பிடும், அடுத்து பக்கத்து மரத்துல போய் சாப்பிடும், திரும்ப இந்த மரத்துக்கு வந்து சாப்பிடும். அதுக்கு தேவை என்னன்னா பழம் எங்க கிடைக்குது, அது கண்ணுக்கு பழம் எங்க தெரியுதோ அங்க போய் சாப்பிட்டுட்டு குரங்கு தாவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உள்ளம் கொண்டவரோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. பழம் கொடுக்கலாம் கடிச்சு வச்சிரும் ப்ரோ. அதுதாங்க, புடுங்கும், கடிக்கும், அதுக்கு கொடுக்காம நீங்க நடந்து போனீங்கன்னா முறைக்கும், பல்ல காட்டும், எல்லா கூட்டமா சேர்ந்துட்டு வந்து கடிக்கிறதுக்கு பாக்குங்க. இதெல்லாம் அந்த குரங்குகளுடைய குணம். மனுஷனுக்கு இந்த குணம்லாம் இருக்கக்கூடாது. சோ சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு, அந்த பிஜேபி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசுறாரு. இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாவே கொஞ்ச நாளைக்கு செயல்பட ஆரம்பிச்சாரு. புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி இவர் வந்து சிறைப்பட்ட காலகட்டத்தில் இவங்களுக்கு ஆதரவு, அந்த டைம்ல தான் சிறைப்பட்ட காலகட்டத்தில் இவங்களுக்கு ஆதரவு இருந்தாங்க. சீமான்லாம் கூட போய் மீட் பண்ணாங்க. சீமான் அவர்களை மீட் பண்ணோன்னே இவங்க 2 பேரும் பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பாங்க. சீமான் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தம்பி என்னோட சொத்து இல்ல, அண்ணனுக்கு நிறைய சொத்து இருக்கு, நான் தம்பிக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்ல, ஏங்க நீங்க வேற வெர்ஷனை மாத்துறீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, சீட்டு வந்து கொடுக்குறேன், தம்பி வந்து என்னோட சீட்லயே நிக்கட்டும், நான் என் கட்சி சின்னத்திலே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னார். ஏதோ ஒரு வெளியில வந்தாரு, ஒரு நட்பு ரீதியாக அவர் சந்திச்சு பேசினாரு பண்ணாரு. அந்த நேரத்துல நான் விமர்சிச்சிருப்பேன் நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சிருப்பேன். என்ன சொல்லி விமர்சிச்சுன்னா, கொள்கை கோட்பாடு பற்றற்ற ஒரு ஆளை நீங்க எப்படி வந்து உங்க வேட்பாளரா நிப்பாட்டுவீங்கன்னு சொல்றீங்க, இதுவே உங்க கருத்தியலுக்கு முரணானது. ஏன்னா உங்க கருத்தில் நீங்க என்ன சொல்றீங்க, என் கொள்கையும் கோட்பாடை ஏற்று கொண்டு வருபவரை நான் வந்து வேட்பாளரா நிப்பாட்டுவேன்னு தான் சொல்லியிருக்கீங்க, எப்படி நீங்க வந்து முரண்பட்டு பேசுறீங்கன்னு சொல்லி நாம் தமிழரை நான் சாடியிருப்பேன் அந்த டைம்ல. அது வந்து யாரு அப்படிலாம் சொல்லக்கூடாதோ அவங்க சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பலனை வந்து அவங்க பின்னாடி உணர்ந்தாங்க. அதிபர் அப்படி இப்படி. அதுக்கப்புறம் திரும்ப வந்து சவுக்கு சங்கர் வந்து சீமானுக்கு எகென்ஸ்டா திரும்பினாரு. ரொம்ப நக்கல் நையாண்டே காக்கா பக்கா, அது சிரிப்பீங்க எப்படி சிரிச்சுக்கிறோம். இப்ப அவரே வந்துட்டாரு, நான் ஏன் ப்ரோ அவரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க ப்ரோ. சரி விடுங்க, பெர்ஃபார்ம் நீங்க ஆடியன்ஸுக்கு துரோகம் பண்றீங்க. 2 வீடியோக்கு முன்னே பண்ணிருப்பேன். சரி அதெல்லாம் போய் பாக்க. சரி இல்லங்க, அவரே வந்துட்டாருங்க, இனிமேல் நான் அவரே சிரிப்பாருங்கிறீங்க. அவரே சிரிப்பாரு. பல சிரிப்புகளை நம்ம கேட்கதான் மக்கள் நினைப்பாங்க, வருண் அவர் இல்லாத போது நீங்க சிரிச்ச வருண் இப்ப நீங்க சிரிக்கலைன்னா அப்படின்னு நினைப்பாங்க. சரி விடுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவே பண்ணிருக்க மாட்டோம். என்ன பண்ணிட போறாங்க. விடுங்க நீங்க ஏதோ லைட்டா பயப்படுற மாதிரி அப்படி மிமிக்லாம் டக்குன்னு வரணும் பிரதர். அப்படியே சொல்லிட்டோன்னா கான்சியஸ் ஆயிருச்சு. நான் அப்புறம் வேற யாரா மாதிரி சிரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை சொல்லிட்டேன். சரி, அப்ப வந்து இதுதான் விஷயம். அப்ப இவர் இந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறாருங்கிறது ரொம்ப அழகா தெரியுது. இப்ப நாம் தமிழுமே பாடம் கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த முறை கைதாகும் போது நாம் தமிழர் வந்து ஒரு மாதிரி ரொம்பலாம் வந்து அலட்டிக்கல, ஒரு நியூட்ரலா இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனா சார்பா ஒருத்தர் வந்து அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா வந்து திமுகவை யார் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும், திருப்பியும் அதே பாட்டையும் பாடியிருக்காரு ஒரு காணொலியில நான் பார்த்தேன். நண்பர்கள் தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா அந்த நேரம் சொன்னேன், அதாவது இதே இது சவுக்கு சங்கருக்கு நம்மளும் தான் லைட்டா சப்போர்ட் பண்ணிருப்போம். என்னதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கைது செஞ்ச வரைக்கும் நமக்கு சப்போர்ட் கிடையாது.
ஆனா கைது செஞ்சு அவர் கூட்டிட்டு போன விதம் தவறு. கையை உடைச்சது, அவருக்கு ஆக்சிடென்ட் உருவாக்குனதெல்லாம் வந்து காவல்துறை மேல நம்ம பெரிய அளவுக்கு சாடி இருப்போம். கையை உடைச்சது, அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணது, குண்டாஸ் போட்டதுக்கு நம்ம முழுமையா எதிர் நம்ம சொல்லுங்க. ஏன்னா இவரை கைது பண்றது, அவர் தப்பா பேசினாரு, அவர் மேல வழக்கு பதிவு பண்றீங்க, நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறீங்க, அவர் வந்து வழக்காட போறாரு, இல்ல பெயில் எடுத்து வெளியில வர போறாரு, இது நார்மல் ப்ரொசீஜர். குண்டாஸ் எப்படி போட்டீங்க? அது அடக்குமுறை தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறது. குண்டாஸ் என்பது இவங்களுக்கு அந்த தனிப்பட்ட பெஞ்சன்ஸ்ல போடுற ஒரு சட்டம், அது யாருக்குமே போடக்கூடாது. என் மேல அதிமுக போட்டுச்சுங்க, என் மேல அதிமுக போட்டுச்சு, அது தப்பான ஒரு சட்டம். ஏன்னா வந்து ஒருத்தரை முடக்கணுங்கிறதுக்காகவே போடப்படக்கூடிய சட்டம், அதை நம்ம பேசியிருக்கோம் தனியா, அதை விட்டுரும். அப்ப அந்த குண்டாஸ் வந்து அவர் மேல போடப்பட்டதை நம்ம எதிர்க்கிறோம். 2வது முறை குண்டாஸ் போடப்பட்ட போதும் நம்ம வீடியோ போட்டிருப்போம், அது செல்லாதுன்னு சொல்லி எதிர்த்திருந்தோம். இவங்க இந்த மாதிரி போடுறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பெரிய கெட்ட பேர் உருவாகிட்டு இருக்கு. நீதிபதிகள் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டா போறாங்கன்னு இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப தெளிவா போர்டுல உடஞ்சிருச்சு. போர்டுல மட்டும் கன்ஃபர்மேஷன் ஆயிருந்துச்சுன்னு இங்க குண்டாஸ், உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு தலை குனிந்திருக்கும். இப்பவே அப்படித்தானங்க அவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க. பட் குண்டாஸ் உடஞ்சிருச்சு, வார்னிங் மாதிரி தான் போகுது. இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போம் தெரியுமா அப்படினா குண்டாஸ் உடைச்சிருப்பாங்க, அவங்க உடைச்சிருப்பாங்க. இது வந்து நோஸ் கட், நீங்க உங்களுக்கு இந்த குண்டாஸ் போடுற அதிகாரம் செல்லான்னு சொல்லி அவங்க உடைச்சிருப்பாங்க. பட் கோர்ட் வந்து குண்டாஸ் உடைச்சதுன்னா அங்க அந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். ஏன்னா அதை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குண்டாஸ் பொய்யானதுன்னு உச்சநீதிமன்றமே உடைச்சிருச்சு. உச்சநீதிமன்றமே உடைக்கனா என் மேல போடப்பட்ட குண்டாஸ் பொய்யானதான் இந்த அதிகாரிகள் தான் என் மேல போட்டாங்கன்னு கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இவர் நம்ம ஃபைல் பண்ணிருக்காரு, நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அதிகாரிகள் மேல. பட் அது வந்து என்னோட பொண்ணு, அது ஒரு கைடன்ஸ் படி நான் என்ன சொல்லுவேன்னா அது தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து டூல்ஸ். நீங்க செஸ் காயின் மேல கோபப்பட்டு ஏதாவது பிரயோஜனமா? ஆடுறவங்க மேலதான், மேல உட்காந்து ஆடுறவங்க தானே போடணும், அவங்க மேலதான் கோபப்படணும். இவங்கெல்லாம் பாவம், அவங்க சொல்றத செய்யற ஒரு தகுந்த மாதிரி இருப்பாங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இவங்கனால வந்து சார்பு நிலையெல்லாம் எடுக்க முடியாது, அவங்க அதிகாரத்தை அப்படிதான் இருக்கு. சோ இவங்க மேல கவுண்டர் கேஸ் கொடுத்து யாரை ரிவெஞ்ச் பண்ண போறீங்க? அந்த அதிகாரிகளை ரிவெஞ்ச் பண்ணுவீங்க. இவங்க எக்கட கேட்டா அவங்களுக்கு என்ன புரியுதுங்களா? சோ இது பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போய் தான் நிற்கும், இந்த அதிகாரிகளை போய் நோன்றதுலாம். அரசியல் ரீதியா நமக்கு எதிரிகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் எதிரிகள் தான் இந்த அதிகாரிகள் எல்லாம் போய் நோண்டிட்டு இருக்கிறது தேவையற்ற வேலை. அப்ப இதுதான் விஷயம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிரியேட் ஆயிரும். ஒரு அதிகாரி மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணி அவரோட வாழ்க்கையை கெடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு ப்ரமோஷன் ரத்தாகும், அவர் வந்து பிளாக் மார்க் வரும், டாட்ஸ் வரும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த வேலையை வந்து இன்னைக்கு இது ஒரு தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இப்ப சவுக்கு சங்கர் வந்திருக்காரு, வந்த வேகத்துல ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டாரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல அவர் மாறியது போல தெரியல, அவர் வந்து இதை செயல்படுவாங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு போன்சாய் மரம்னு சொல்லி கலாச்சி விட்டு போயிட்டாரு முதல்வரை, தந்தையுடைய நிலையில் வளர்ந்த போன்சாய் மரம் அப்படின்ட்டு. அப்ப அந்த திமுக எதிர்ப்பு அவரிடம் இன்னும் அவ்வாறே இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பா இருக்கதான் செய்யும், அது இருக்கு. ஆனா வேற கட்சிக்கு சப்போர்ட்டிவா போவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா போவாரா? இல்லங்க, நான் தான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்க சொல்லிட்டே வந்தீங்க நாம் தமிழர் அப்படின்னு. அதற்கப்புறம் அவர் வேலை செஞ்சது முழுக்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகக்காக. அப்ப இவர் அதிமுகக்காக இவர் வேலை செய்யறாரு அப்படின்னா இவர் எந்த பாடமும் கத்துக்கல, மக்களுக்காக இவர் இருக்க போறது இல்ல. இதெல்லாம் கேஸ் நடத்திருக்காங்களா? அதுதாங்க நான் சொல்றேன், அவங்க கேஸ் நடத்திருக்காங்க, அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கிறதுக்காக இவர் போய் அங்க வேலை செய்யறாருன்னே வச்சுக்குவோம். இவங்க என்ன சொல்லுவாரு, இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், இவங்கெல்லாம் வந்து சாதியவாதிகள், இவங்க. அப்ப ஒட்டுமொத்தமாவே அந்த ரெண்டு கட்சிக்கும் ஒண்ணு தலைமைகள் வேற, கொள்கைகள் ஏதாவது வேற இருக்கா, கோட்பாடுகள் வேற இருக்கா, நடைமுறை ஏதாவது வேற இருக்கா? இவங்களும் டாஸ்மார்க் நடத்துவாங்க, அவங்களும் டாஸ்மார்க் நடத்துவாங்க. இவங்க இருக்கும்போது இவங்க மூடுங்கம்பாங்க, அவங்க நடத்தும்போது இவங்க மூடுங்கம்பாங்க. 2 பேரோட கம்பெனிலயும் ஷேரிங்ல போயிட்டு இருக்கும், 2 பேருடைய கட்சிக்காரங்களும் சரக்கு கம்பெனி நடத்துறாங்க. என்ன வேறுபாடு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு? பிஜேபியோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது தெரியல, எந்த அது அவங்க அவர் பேசுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒண்ணு. ஆனா இப்ப சவுக்கு சங்கர் இதெல்லாம் கடந்து சவுக்கு சங்கர் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. எங்க இருந்து 3 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வாங்குவதற்கான வருமானம் உங்களுக்கு வந்தது? இந்த கேள்வி மறந்துடக்கூடாது தமிழர்கள். ஏன்னா உங்களை வந்து சிந்திக்கக்கூடிய, சிந்தனை தூண்டக்கூடியவர்கள் யாராலையும் இயக்கப்படுபவர்களாக இருக்கக்கூடாது, காசு வாங்கிட்டு பேசுபவர்களாக இருக்கக்கூடாது. உங்களோட சிந்தனையை தூண்டி தான் ஒண்ணு, அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க, யார் வேணும் வேண்டாம்ங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கும். ஆனா இந்த சிந்தனையை தூண்டக்கூடியவர்கள் தங்களுடைய அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட லாப நோக்கத்தை பார்த்து செயல்பட்டு கொண்டிருந்தாங்கன்னா கெட்டவங்களை தானே அவங்க ஆதரிப்பாங்க. சரி, இவருக்கு வந்து அந்த ஒரு 3 கோடி ரூபாய், இவருக்கு ஒரு பெரிய சொத்து வந்திருக்கு, அது வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்சனலுக்கு நான் போல, அதுக்கு அடுத்து வந்து அவருடைய பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் யார் பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணா?
என்ன ரீசன், இதெல்லாமே கேள்விகளாக வருகிறதுல. இருந்தாலும் தைரியமா அவர்தாங்க திமுகக்கு எதிராக வந்து பேசுறாரு, அதனால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களோட கருத்தா இருக்கு. மீண்டும் அவர் திமுக ஆதரவாக மாறுவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குங்கிற நான். ஏங்க இவரே வீடியோல எக்ஸ்போஸ் ஆயிட்டாருங்க. என்ன சொல்றாரு, எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருந்தார்ல, எதுக்கு உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலின் அவர்களையும் மீட் பண்ணணும்? சரி, மீட் பண்ணி நீங்க என்ன சொல்லிருக்கணும், நீங்க பண்றதுலாம் தப்பு அப்படிதானே பேசிருக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதல்வர் போஸ்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வரீங்க. ஊழல்வாதிகள், லஞ்சம் வாங்குறாங்க, ரொம்ப தப்பான நபர்கள், மக்கள் மீது அக்கறையற்றவர்கள் அப்படின்னு நீங்களே விமர்சனம் பண்ணிட்டு அங்க போயிட்டு மாறி பேசுறதுன்னா சந்தர்ப்பத்திற்கேத்த வாதம். அப்ப என்ன நோக்கம் உங்க நோக்கம்? அப்ப இவங்களுக்கு போய் நான் நட்பா பேசினா அவங்க ஏதாவது நமக்கு திரும்ப செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் தானே அங்க இருக்கு. இது வந்து ஊடகவியலாளருடைய வேலை. இது ஜெனரலைஸ் பண்றாங்க, இதுக்கு பண்ணக்கூடாது. இது வந்து அபத்தத்தின் உச்சம். நான் போனேங்க, எனக்கு கூப்பிட்டாங்க, ஆனா நான் சொன்னதெல்லாம் அவங்க எதுவும் கேட்டுக்கலைங்க, நான் வந்து சில ஆலோசனைகள் கொடுத்தேன். நீங்களே தான் சொல்றீங்க பதவி இவருக்கு கொடுங்க, மினிஸ்டர் போஸ்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுங்கிற. அப்ப நீங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறீங்க? அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு வந்து ஒரு அப்படின்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம புரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு? தூண்டில போட்டிருக்காப்புல அவங்க வந்து அதை பெருசா கண்டுக்கல, மதிக்கல ஆக்சுவலா அவரை. உடனே இந்த பக்கம் வந்துகிட்டு திரும்ப அதிமுகவும் நம்ப கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன், அதெல்லாம் காதல கூட வாங்கிக்கல. நம்மலாம் வந்து சார் எடப்பாடி சார் நான் உங்களுக்காக ஆதரவா பேசுறேன், நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறவனா கிடையாது. உங்க தப்பையும் கண்டிச்சு பேசியிருக்கேன், உங்களை பத்தி பேசுனதுக்கு தான் என் மேல வழக்கே போட்டீங்க, உங்களுடைய காலகட்டத்தில் தான் சிறைப்படுத்தப்பட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் திமுக ஆபத்துங்கிறது எனக்கு தெரியும். திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழர் கூட்டணி உருவாகணுங்கிறதும் எனக்கு தேவை. அப்ப தமிழ் தேசிய தலைமை சார்ந்த ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டமைப்பு வரணுங்கிற நோக்கம் நமக்கு இருக்கு. எனக்கு வந்து பாஜக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அதிமுக முடிஞ்சா கட்சியோட பேரை மாத்திக்கோங்க, திராவிட கழகம் இருக்குல்ல அதை மாத்துங்க, ஏடிஎம்கேக்கு பதிலா ஏடிஎம்கேன்னு மாத்துங்க. நம்ம கட்சி பேரை பார்த்தா இது பண்றாங்க, அண்ணா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படி மாத்துங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தமிழர் தலைமை ஆயிருச்சு. அதிமுகல பெரும்பான்மையானவர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மாத்திட்டு வாங்க, தமிழ் தேசியம் சார்ந்த புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள், வளர்த்து தமிழ் தேசிய கட்சியாக மாறுங்கள். அப்பதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்ணாருன்னு இருக்கும். நாட் டூ லேட்டுங்கிறீங்க. ஆமா, செய்யல அப்படின்னா அது காணாம போகுது. நான் இப்பவும் சொல்லிட்டேன், நம்மளோட அட்வைஸ் படி அவங்க எல்லாம் போகல அப்படின்னா கண் முன்னாடியே அவங்க வந்து காணாம போவாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனா சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்களை நீங்கள் உதவி செய்து அவங்களை வளர்த்து விட்டு, அவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, தேவைன்னா உங்களோட அதிகமா காசு அந்த பக்கம் கொடுத்தா போகக்கூடிய ஆளா தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா இல்லையா நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாதாங்க. அப்புறம் தெரிஞ்சு நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சு நான் அந்த தப்பை செய்வேன், தெரிஞ்சு அந்த தவறுகளை நான் செய்வேன். பிஜேபியோட கூட்டணி வச்சா அதிமுக தோத்துரும், பிஜேபியோட கூட்டணி வச்சா அதிமுக தோத்துரும்னு எவ்வளவு முறை நான் சொல்லிட்டு இருப்பேன், பல வீடியோக்கள் எல்லாம். அப்ப ஏதோ ஒரு கிடுக்குப்பிடி போட்டு வச்சிருந்தாங்க. ஏங்க இப்ப என்னங்க கிடுக்குப்பிடி விட்டுருச்சா? இன்ஃபேக்ட் வந்து அதான் சொல்றேன், இவங்க வந்து நம்ம தனியா எங்க தனியா நிக்கணுமோ அந்த இடத்துல தனியா நிக்கல, அதனாலதான் இவங்க ஆக்சுவலா தோத்தாங்க. அதனாலதான் இப்போ ஒரு டிஎம்கேக்கு ஒரு பெரிய லிவரேஜே கிடைச்சது அந்த எலெக்ஷன்ல. பிஜேபியோட கூட்டணிங்க, அதனாலதான் அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ், பெரிய அளவு நெகட்டிவ் வந்து ஆக்சுவலா அதிமுகவுக்கு உருவாகல. அவங்க அதுக்குன்னு நல்ல ஆட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லல, ஆனா அந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவு ஹைலைட்டடா அந்த காலகட்டத்தில் யோசிக்கப்படலை. பட் பிஜேபி மேல இந்த வெறுப்பு அதிமுகவுக்கு சேர்ந்து அடிபட்டுருச்சு. இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாத அளவு நசுங்கிட்டீங்க. அப்ப இப்ப வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜிக்கல நீங்க மூவ் ஆனாதான் முடியும். அப்ப இன்னைக்கு திராவிடம் வெர்சஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல் இங்க உருவாயிருக்கு. திராவிடத்துக்கு இன்னொரு திராவிட கட்சி போட்டியால நீ இருக்க முடியாது. அப்ப இந்த கட்சி திராவிட கட்சியா தொடரணுமா, இல்ல இந்த கட்சி கொள்கைகளை மாற்றி வேற மாதிரியான கட்டமைப்புக்குள்ள வரணுமாங்கிறது. ஏன்னா டிஎம்கே கூட இருந்தவர் தான் எம்ஜிஆர். அவங்களோட இது செயல்பாடு சரியில்லைன்னு சொன்னா அவர் வெளியில வந்து தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. அப்ப செயல்பாடு சரியில்லை அப்படின்னா கொள்கையும் கோட்பாடுகளையும் மாற்றிக்கொண்டு செயல்பட்டால்தான், தலைமைகளை விட்டு வெளியில வந்து செயல்பட்டாதான் சரியா இருக்கும். காலம் தாண்டி நிக்கும் காலம். ஆமா, அது இல்ல அப்ப நான் வந்து எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏன்னா கேட்டா நான் ட்ரேட்மார்க் அது இதுலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாலாம் நிக்காது. ரெட்டல சின்னமும் அவங்க நினைச்சா புடிங்க முடியும், அவங்க நினைச்சா கொஞ்சமா டிக்ளைன் ஆகும்போது தேவைன்னா புடிங்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதுதான் நடக்கும். அதனால தப்பான கைடன்ஸ்ல போயிட்டு இவங்க ஏமாந்து திரும்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுற ஒரு எனக்கு என்னோட அடிப்படை என்னன்னாங்க, தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும். ஆனா அதுக்கான வாய்ப்பு சூழல் நடைமுறை யதார்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா
ரொம்ப கம்மியா இருக்கு. பிராக்டிகலி அது பாசிபிளா இல்ல. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் ஒருபோதும் கால் பதித்து விடக்கூடாதுங்கிறத நான் தெளிவா இருக்கேன். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே தேசிய கட்சிகள் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதித்து விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு லிவரேஜ் பாயிண்ட் வந்துடவே கூடாதுங்கிறத நான் உறுதியா இருப்பேன். அப்ப தமிழ்நாடு மாநில கட்சிகளால் ஆட்சி செய்யப்பட வேண்டும், அது தமிழ் தேசிய கட்சியாக இருக்கணுங்கிறது என்னுடைய தலையாய நோக்கம். ஆனா அந்த மாதிரியான ஒரு வலுவான தமிழ் தேசிய கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துக்கு இன்னும் வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு 10% இப்ப வந்திருக்காங்க. இனி அடுத்துன்னு அவங்க வளர்வதை பொறுத்து அது மாறும். 2026ல அது எப்படி, அது என்னன்னு தெரியல நமக்கு. அப்ப இதுதான் நமக்கான விஷயம். ஆனா இந்த நேரத்துல திமுக தோல்வியை சந்திக்க வேண்டுமானா ஆமா, அது என்னதான் மாநில கட்சியாக இருந்தாலும் திமுக சந்தர்ப்பவாத கட்சி. எனக்கு அதிமுக மேலேயும் அதே விமர்சனமும் இருக்கிறது. ஆனா அதிமுகவுடைய தலைமைகள், அதிமுகவுடைய கட்டமைப்பு இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. அந்த ஒரு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து பிறமொழியாளர், அவங்களுடைய கட்டமைப்புகள் இருந்த அதிமுகவை நம்ம எதுவோ அது தமிழர் விரோத அதிமுகவாகத்தான் இருந்தது. ஆனால் அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி வந்த அதிமுக வந்து ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றம் உள்ள ஒரு அதிமுகவா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற அதிமுக என்பது என்ன கொள்கை கோட்பாட்டுல இருக்குங்கிறதே தெரியாத அளவுல தான் இருக்கு. ஹைபர்னேஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியும். அப்ப இந்த அதிமுக கொஞ்சம் ஸ்டாண்டப் பண்ணி ஓகே மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத உணர்ந்து மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்தால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. சரி, இதை சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு வேற புதிய கூட்டணிகள் தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள்ள ஒரு கூட்டணி கட்சி மாதிரி ஏதாவது ஒன்று வந்தா பார்க்கலான்னு பார்த்தா அதான் விஜய் அண்ட் சீமான் அலையன்ஸ். அவரே வாய் திறந்து நேத்தி சொல்லிட்டாருல. அது ஒரு 3 மணி நேரம் நான் முழுசா பார்க்கல, நான் முக்காவாசி பார்த்தேன். அதுல ஆனா வந்து கொஞ்சம் சொல்லிருக்காரு. நான் 1.5 மணி நேரம் பார்த்துட்டேன். 3 மணி நேரத்துக்கு ஒட்டுக்கா நம்ம இவரு ஃபெலிக்ஸ் சரி விடுங்க, கொஞ்சம் 2-3 பாகமானாச்சும் போடலாம்ல, ஒட்டுக்கா போட்டாரு. ரெக்கார்டுக்காக போட்டிருக்காரு. சரி ஓகே, இல்ல ஓகே, நல்லா தான் போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. நான் பார்த்தேன், அதுல பர்சனலா நிறைய பேசுறாங்க. நடுவில் அந்த அரசியல் சார்ந்த அந்த டிஸ்கஷன் அவரு தான் ஓப்பனா சொல்லிட்டாரு. விஜய் அவர் வந்து காங்கிரஸோடைய அந்த ஒரு பார்வை அவருக்கு இருக்கு அப்படின்ட்டு. காங்கிரஸோட எப்படி நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனா இஃப் பாசிபிள் அப்படி ஒரு கூட்டணிங்கிறது தமிழ் தேசிய தலைமை, தமிழ் தேசிய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கூட்டணியாக இன்னும் ஒரு சில, ஏன்னா பாத்தீங்கன்னா வாழ் உரிமை கட்சி இவங்க எல்லாமே வந்து திமுகவோட அலையன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இல்ல, அவரை ரொம்ப இல்ட்ரீட் பண்றாங்க வர. தமிழர் வேல்முருகன் அவர்கள் கண்டிப்பா அடுத்த தமிழ் தேசிய கூட்டணி இந்த மாதிரி தான் அவர் வரப்போறாருங்கிறது செவி வழி செய்திகளாக நமக்கு தெரியுது. அது போக திருமாவளவன் அவர்களுடைய கூட்டணியுமே இனிமே நம்ம நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பார்த்தோம்னா டவுட் தான். அப்ப இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு மாற்று சக்தியாக ஒரு பலர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, ஒரு தமிழர் தலைமைகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பாக ஏதாவது ஒன்று உருவாச்சுன்னா அதற்கான ஆதரவுகளும் உருவாகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இப்படிதான் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அவங்க ஆனா நாம் தமிழரை கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. அது நமக்கு செவி விளைந்த செய்திகள்ல அது உறுதியாக்கப்படுது. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கூட்டணி வேணும். இப்ப நாளைக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு போனாலும் அதிமுக தயாரா தான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி எடுப்பார் கைப்புள்ளை போல அதிமுக இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதுக்கு ஆபத்து. ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் வந்து அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, காசா பணமா எனக்கும் ஒரு ஆசை இருக்காது சொல்ல வர. ஃபேண்டசி நான் கூட இருக்கலாம். நாம் தமிழர், அதுக்கப்புறம் திருமாவளவன், விசிகே, அப்புறம் பாமக, இதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டு தெரியலாம். பட் ஆச்சுன்னா சொல்றேன் நான். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல மாதிரி வாழ் உரிமை கட்சி, இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை வந்து யாரெல்லாம் வந்து நாடி வராங்க, குறிப்பா தமிழர் தலைமைகள், தமிழ் தேசிய தலைமைகள் வந்தாங்கன்னா தமிழர் தலைமைகள் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும்ங்கிற அந்த அடிப்படையில ஒருங்கிணைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு சில காம்ப்ரமைசஸ் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு மாற்றாக வந்தார்கள் என்றால் கொஞ்சம் ஈஸியா திமுகவை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல பிஜேபி இருக்கக்கூடாது, தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாது, மாநில கட்சிகள் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா அதுக்கான ஒரு லெவரேஜ் பாயிண்ட் இருக்கு, அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து கொஞ்சம் சஃபகேட் ஆகும் இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சுன்னா. ஆனா இப்படி நடக்காம இவங்க எல்லாம் தனித்தனியா நிற்கும் பொழுதோ இல்ல வெவ்வேறு கூட்டணிகள் எல்லாம் நிற்கும் பொழுதோ வாக்கு சதவீதம் உடையுது, திமுக ரொம்ப அழகா ஜெயிக்கும். ஸோ இதுதான் விஷயம் இன்னைக்கு இருக்கிறது. நம்ம பேசிட்டோம். இப்ப சவுக்கு சங்கர் வந்து எந்த பக்கம் டீ ஆத்த போறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் டெலிவரி கொடுப்பாரு. நம்ம அப்படி கிடையாது. நமக்கு ஒரு கருத்தியல் இருக்கு, கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு, அதன்படி நடந்து கொள்கிறோம். காலம் இருக்கணும். ஆனா சவுக்கு சங்கர் மீது நடத்தப்பட்ட அந்த அநீதிகளையும் நாம் எதிர்த்து தான் பேசியிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப மாரல்லெஸ்ஸா அவர் கெட்டவர் அதனால அவர் தண்டிக்கப்படணும்னு நம்ம பேசல. அவர் கெட்டவர் தான், நான் இன்னும் நம்புறேன். ஆனா அவரையும் முறையாதான் சட்டத்துக்கு உட்பட்டு அவர் என்ன தவறு செஞ்சாரோ அப்படிதான் கண்டிக்கணும். சும்மா இப்போ கஞ்சாப்பட்டினம் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் பாலிடிக்ஸ். அதை பண்ணக்கூடாதுங்கிறத அன்னைக்கும் சொல்லியிருக்கோம், இன்னைக்கும் சொல்லியிருக்கோம்.
சரிங்க, நம்ம ஸ்டாண்ட் மாறாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா இதற்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன வினை ஆட்டுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். என்னைக்குமே அதை வந்து நிறுத்திக்க மாட்டோம் அப்படிங்கிறது உங்களோட ஏன்னா speech ல இப்ப இருந்து புரியுது. தமிழ் தேசியத்துக்கு எதிராக அவர் ஏதாவது கண்டென்ட் போடும்போது கண்டிப்பா ம். அன்னைக்கு இருக்கும். ஓகே, அந்த விதத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு நம்மளுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரி. நன்றி.